வணக்கம். தமிழரபியின் பிரதான செய்திகள். இன்று 16ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன். இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம். முதலில் தாயக செய்திகள். பிரபல தேசிய பூங்காக்களில் காணப்படும் நெருக்கடியை குறைக்கவும், அதிகளவு அறியப்படாத சுற்றுலா தலங்களை ஊக்குவிக்கவும் குறைந்த கட்டணத்திலான அனுமதி சீட்டு முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச யோசனை தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றம் குறித்த நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இத்தகைய குறைந்த கட்டண நடைமுறை மூலம் அதிகமான சுற்றுலா பயணிகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ஈர்க்க முடியும் என்றும், இதன் மூலம் தேசிய பூங்காக்களின் நுழைவாயில்களில் ஏற்படும் வாகன நெரிசல்களை குறைக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். மேலும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தில் நிலவும் கால்நடை மருத்துவர்கள் பற்றாக்குறை குறித்தும் எதிர்க்கட்சி தலைவர் கவலை வெளியிட்டுள்ளார். திணைக்களத்திற்கு 33 கால்நடை மருத்துவர்கள் தேவைப்படும் நிலையில் தற்பொழுது 17 பேர் மட்டுமே சேவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், மனித விலங்கு மோதல்களை கட்டுப்படுத்துவதிலும் யானை மற்றும் சிறுத்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் இவர்கள் முக்கிய பங்காற்றுவதனால் வன தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் இவர்களுக்கான சட்டப்பூர்வ அதிகாரங்களையும் பதவி உயர்வுகளையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். அதே நேரம் நாட்டின் வறட்சியான காலநிலையை கருத்தில் கொண்டு ஜால தேசிய பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் நீர்நிலைகளில் படிந்துள்ள பாண்டல் மண்ணை அகற்றி அவற்றின் நீர் கொள்ளளவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அத்துடன் இரவு பகலாக பணியாற்றும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தி வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகு ஒன்று விபத்துக்கு உள்ளான நிலையில் அதில் பயணித்தவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளன. 2 படகோட்டிகள் உட்பட 10 பேருடன் பயணித்த படகு ஒன்று இவ்வாறு பயணத்தினிடையே விபத்துக்குள்ளானது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் குறிகட்டுவான் இறங்குதுறையில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த குறித்த படகானது உரிய நேரத்தை கடந்தும் இலக்கை அடையாத காரணத்தினால் அது குறித்து நெடுந்தீவிலிருந்து கடற்படையினருக்கு அறிவிக்க. இதனை அடுத்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் கடல் நடுவே விபத்துக்குள்ளான படகு கண்டுபிடிக்கப்பட்டதுடனும் அதில் பயணித்த 10 பேர் மீட்கப்பட்டு உடனடியாக நயினாதீவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அவர்களை யாழ்ப்பாண போதனா மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கடற்படையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா மாவட்டத்திலுள்ள பிரதேச செயலகங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் குறித்து விசாரணையை நடத்துவதற்காக கணக்காய்வு குழு ஒன்றை நியமிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாக நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஞ்சில சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த கணக்காய்வு நடவடிக்கையானது நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள 10 பிரதேச செயலகங்களிலும் 2023ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளில் இடம்பெற்ற செயல்பாடுகளை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 92,000-ஐ கடந்துள்ளது. இந்த மாதத்தின் முதல் 15 நாட்களில் மட்டும் 6,671 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டில் பதிவான மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 92,011ஆக உயர்ந்துள்ளது. நாட்டில் இதுவரை டெங்கு நோய் காரணமாக 68 பேர் மரணித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்து இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை கைது செய்வதில் காட்டிய வேகத்தை பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது காட்ட முடியாது. அவ்வாறு செய்தால் தாவேக ஆட்சியை ஒரே நாளில் மத்திய அரசு முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். மேலும் பாஜகவிற்கு பல்லக்கு தூக்குபவர்கள் அவர்களை எதிர்க்க மாட்டார்கள் என கூறியுள்ளார்.
2029 நாடாளுமன்ற தேர்தலில் 34 கோடி ஜென்செட் வாக்காளர்களும் 1980 முதல் 1996 வரையிலான காலகட்டத்தில் பிறந்த 30 கோடி மில்லியன் வாக்காளர்களும் வாக்களிக்க உள்ளதாக வீதி லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பழைய அரசியல் வழிமுறைகளை ஏற்க விரும்பாத இந்த இளம் தலைமுறையினர் புதிய மாற்றத்தையே விரும்புவார்கள் என்றும் அவர் தனது உரையில் திட்டவட்டமாக சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. போர் நிறுத்த முயற்சிகளை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேற்கொண்டார். ஆனாலும் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் போர் தொடர்ந்தும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் மீது நேற்று ரஷ்யா ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அதேவேளை ரஷ்யா மீதும் உக்ரைன் 600க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரம் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். தொடர்ந்தும் தமிழர்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்திகளூடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.